எங்கிட்டலேருந்து இப்படி சிரிச்சுக்கிட்டே பணத்தை எண்ணிட்டு வார. 100 மூட்டை நெல் வித்தோம்ல, அதான் சந்தோஷம். காசு யார்கிட்ட? அதான் நம்ம டவுன்ல மாணிக்கம், அவன்கிட்ட தான். அட கிறுக்கு பயப்புள்ள, அவன்கிட்டயா? பின்ன அந்த சுக்காண்டியை விற்க முடியும். அவரு மேல் லாபம் பார்க்காம நியாயமா டவுனுக்கு கொண்டு போறார். இந்த பையன் மாணிக்கம் உங்ககிட்ட நிறைய பைசா கூடுதலா கொடுத்துட்டு அங்கிட்டு போய் கலப்படம் பண்ணி அதை டவுனுக்கு எடுத்துக்கிட்டு போய் 3 மடங்கு 4 மடங்கு மாலை போட்டு விற்கிறான். தப்பில்லை. அடப்போக்க, இந்த காலத்துல போய் தப்பு ரைட்டுன்னு சொல்லிட்டேன். நமக்கு வந்துதா நம்ம மஜா பண்ணுவோமான்னு இருப்பியா? இல்லை ரசா, அப்படி நினைக்க கூடாதுல்ல. எல்லாரும் அப்படி நினைச்சா விலை ஏறிட்டே போகும். நீ 1000க்கு வித்தேனா அவன் அங்க 7000 8000 விற்பாங்க. அட ஆமாப்பா, கஷ்டப்பட்டு ராப்பகலா நம்ம உழைக்கணும். நல்ல கரீட்ட ஆளை பார்த்து நம்ம விளைச்சலை நாம கொடுத்தாதான் அங்க நம்ம கூட பிறக்காத அண்ணா தங்கைங்க பசங்க எல்லாரும் மெட்ராஸ்ல இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் சுலுவா வாங்கி சாப்பிட முடியும். விலை ஏறிட்டே போனா பத்தாக்குறை, திருட்டு, தப்பு தண்டா எல்லாம் நடக்கும். அட இம்புட்டு இருக்கா இதுல? ஏக்கா தப்பு பண்ணிட்டேங்க்கா. தா இப்போ போய் பணத்தை கொடுத்துட்டு வரேன். இந்த தையிலேருந்து எல்லாருக்கும் நல்லதை விரும்புறவனா மாறிடுறேன். நல்லதுப்பா. தை பிறந்தா வழியும் பிறக்கும், எல்லா